الله تعالى وبركاته. الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم ويوم يعض الظالم على يديه يقول يا ليتني لم اتخذ مع الرسول سبيلا. وقد ورد الخبر من سيد البشر من أراد الله به خيرا رزقه الله أخا صالحا إن نسي ذكر وإن ذكر عانا آمنا بالله. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. சங்கைக்குரியவர்களே, மக்காவினுடைய பெரிய தலைவர்களில் கட்டுப்பட்டவர்கள் உக்குபா மற்றும் உபை இப்னு கலப் ரெண்டு பேரும். இஸ்லாத்தினுடைய விரோதிகளில் மிக முக்கியமானவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து கொண்டே வந்தவர்கள். அந்த இருவரும் நண்பர்கள். உக்பத் இப்னு அபீ முஅய்த் பெருமானாருக்கு உறவுக்காரர். ஒரு முறை விருந்து வச்சார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டார். போயிட்டு சாப்பிடல. நீங்க விருந்துக்கு வந்து சாப்பிடாம இருக்கீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல், பிறகு நான் விருந்து சாப்பிட. அவருக்கு ரொம்ப தர்ம சங்கடமான நிலை. வீட்டுக்கு வந்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷி குலத்தில் இருந்த உயர்ந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். வந்தவன் சாப்பிடாம போனா நல்லா இருக்காது. சரி, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் என்று கலிமா சொல்லி முஸ்லீம் ஆயிட்டார். யாருங்க? உக்பத் இப்னு உக்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு வந்துட்டாங்க. இவருடைய உற்ற நண்பர் இருக்கிறாரு உபை இப்னு கலப். அவர் அப்ப வெளியூர் போயிருந்தார். போயிட்டு வந்த உடனே, அப்பா, உன்னுடைய நண்பர் பெருமானாருடைய மார்க்கத்தை தழுவி விட்டார் என்று சொன்ன உடனே அவன் வந்து பேசுறான், என்னோட உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. ஒன்று, நான் முஸ்லீம் இல்லைன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வா, அவரை அவமதித்து விட்டு வா. இல்லையா இன்னையோட அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. சங்கைக்குரியவர்களே, சில நேரங்களில் எப்படியெல்லாம் விதி விளையாடுகிறது பாருங்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உக்பா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சென்று அநாகரிகமாக நடந்து கொண்டு நான் முஸ்லீம் இல்லைன்னு வெளிப்படுத்திட்டு வந்துட்டான். இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்துட்டான். அப்ப இறங்கின வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான், கியாமத் நாளில் சில பேர் இப்படி வருத்தப்படுவாங்க, தங்களுடைய கை சேதத்தை வெளிப்படுத்தும் முகமாக கை விரல்களை கடித்துக் கொண்டு, ஆஹா, இந்த ரசூலிடத்தில் நான் நட்பு வைத்திருந்தால் நன்றாக இருக்குமே, உலகத்தில் இந்த அல்லாஹ்வுடைய ரசூலை நான் நம்பி வாழ்ந்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று சிலர் வருத்தப்படுகிற நாள் வரும் என்று இந்த உக்பாவை பற்றி வசனம் இறங்கியது என்று நாம் பார்க்கிறோம். சங்கைக்குரியவர்களே, நமக்கு இதுல பாடம் என்னன்னு சொன்னா, பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது, நட்புக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளும். நண்பர்கள் நட்புக்கு ஒரு சக்தி இருக்கு என்பதை குர்ஆன் ஹதீஸும் ஏற்றுக்கொள்ளுது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நல்ல நண்பர் கெட்ட நண்பர் ரெண்டுக்கு உதாரணம் சொல்லும்போது, நல்ல நண்பர் கஸ்தூரி இருக்கக்கூடியவரை போலண்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தர் வாடையா உங்க மேல இருக்கு இல்லையா, நல்ல நண்பன் கூட இருக்கிறீங்கடா, அத்தர் இருக்கக்கூடியவரோட நம்ம இருந்தோம்னா என்ன செய்யுங்க, அத்தர் கிடைக்காட்டி அந்த வாடை ஸ்மெல்லாவது மேல இருக்கும். கெட்ட நண்பனுக்கு உதாரணம் என்னன்னு சொன்னா, கொல்லப்பட்டறையில் வேலை செய்யக்கூடியவரோடு நீங்கள் இருக்கிறீர்கள், உங்கள் மீது நெருப்புப்படாமல் இருக்கலாம், ஆனா அந்த புகைப்படும் இல்லையா அப்படின்னா. இஸ்லாமிய மார்க்கம் எதை எடுத்துக் கொள்கிறதுனா, நட்புக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது, ஒரு சக்தி இருக்கிறது என்பதை எடுத்துக் கொள்கிறது. அதனாலதான் குர்ஆனில் பல இடங்களில் நீங்கள் நல்லவர்களோடு சேர்ந்திருங்கள். அது எதுக்காக வேண்டி? அல்லாஹ் தஆலா சொல்றான், இறையச்சத்தோடு நீங்கள் வாழ வேண்டுமா, நல்லவர்களோடு சேர்ந்திருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வக்கூனு ஸாதிகீன், நல்லவர்களோடு இருங்கள். நல்லவர்களோடு இருக்கிறது நம்ம பக்கத்துல பார்க்கணும். நண்பர் நல்லவரா, நாம நல்லவனா இருக்கணும்னு பார்க்கணும். நல்லவர்களோடு இருக்குன்னா என்ன புரிஞ்சுக்கலாங்களா, அதுல நான் போய் நட்பு வட்டாரத்துல நல்லவனை எங்க தேடுறது அப்படி அல்ல, நான் நல்லவனாக இருக்க முயற்சிக்க வேண்டும், அதுதான் பொருள்.
நான் நல்லவனாக இருக்கேன், நேர்மையானவனாக இருக்கேன், சுய ஒழுக்கம் உள்ளவனாக இருக்கிற போது என்னோடு இருப்பவர் என்னை பார்த்து மாற வேண்டும் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட நபர்களை உருவாக்கினார்கள். யாரெல்லாம் பெருமானாரோடு சேர்ந்தார்களோ அப்படி மாறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோடு சேர்ந்தாங்க. ஒரே வார்த்தை, உலகத்தில் ஒப்பற்ற மனிதர்களான சஹாபாக்கள் மாறினதுக்கு என்ன காரணம்? ஒன்றும் இல்லை, பெருமானாரோடு அவர்கள் நட்பு கொண்டிருந்தார்கள், பெருமானாரை பார்த்தார்கள், பெருமானாரோடு பேசினார்கள். அப்படியே அவங்களுடைய வாழ்க்கை மாறிச்சு. எந்த அளவுக்குன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போனா இதுல யார் நபி, யார் கூட அவங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு தோற்றத்திலே, பேச்சு, நடை, உடை, பாவனை எல்லாத்திலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி யார் இருக்கா? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இருக்காங்க. மதீனா வாசிகளுக்கு ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டுச்சா. சில பேர் நினைச்சுக்கிட்டாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் நபின்னு நினைச்சிட்டு அவர்கள் முசாஃபா செய்ய வந்தாங்க. சூழலை புரிந்து கொண்ட அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தலப்பாத்துறை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான தலைக்கு மேல அப்படி விரிச்சாங்க. இவர்கள் தான் ரசூல் என்பதை வெளிப்படுத்துமாமா. இதை ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், நல்ல நண்பர்களோடு சேர்க்கிற போது நம்முடைய பேச்சு, உடை, நடை, பாவனை, லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறும். எந்த அளவுக்குன்னா ஒருவருடைய ஈருலகம் நல்லா இருக்கணுமா, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடணும், அல்லது நாம் நண்பர்களா மாறும். ரெண்டில் ஏதோ சங்கைக்குரியவர்களே, நட்புக்கு வயது வித்தியாசம்லாம் கிடையாது. வரலாற்றிலே சொல்லுகிறார்கள், இருப்பதிலே மிக கைசேதமானவர்கள் யார் தெரியுமா? நீண்ட ஆயுள் வாடுகிறார், ஆனால் அவருடைய நண்பர்கள் யாரும் இல்லாமல் இருக்கிறார். ஒருத்தர் சொன்னார், வயசானவரை பார்த்து இதை படிச்சு நான் கேட்டேன். ஆமா, அது 93 வயசு ஆச்சு. என் கூட படிச்சவங்க இப்போ ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான், அவரும் நடக்க முடியாம. நான் கேட்டேன், உங்களுக்கு அதனால ரொம்ப சேடா இருக்கீங்களா? அர்த்தம் ஆமா இருக்கும் இல்லை, நான் ஏதேனும் ஒரு செய்தியை கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறேன். இல்லை, நம்மளோட சின்னவங்க, பெரியவர், தாத்தா, வயசானவர் என்ன விட்டு ஒதுங்கி போறாங்க. உண்மைதான். அப்போ சங்கிக்குரியவர்களே, நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நட்பு வட்டம் அது பெரிய கிஃப்ட். அதை சாதகமானதாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதை தீய காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த உடனே ஒரு சகோதரத்துவம் உண்டாக்கி வச்சாங்க. நமக்கு தெரியும். அதில் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவங்களையும் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவங்களையும் சகோதரத்துவம் உண்டாக்கி வைக்கிறார்கள். அவர்கள் பிற்காலத்தில் சல்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஈராக்கில் இருக்கிறார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா சிரியாவுக்கு போயிடுறாங்க. நண்பர்கள் இல்லையா, போய் கடிதம் எழுதுறாரு. எங்க போய்? சிரியாவுக்கு போய் கடிதம் எழுதுறாரு. யாருக்கு? தன்னுடைய நண்பருக்கு. நான் இங்க ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப வசதியா இருக்கேன், பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய புனிதமான பூமியில் இருக்கேன் என்று கடிதம் எழுதுகிறார். ஃபைனல்லாஹ ரஸகனி மாலன் வ வலதன். அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை கொடுத்துருக்கான், கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளையெல்லாம் பிறந்திருக்கு. வ நஸலத்தில் அர்தல் முகத்தஸன், தூய்மையான பூமியில் இருக்க கடிதம் எழுதுகிறார். இப்ப இதை சொல்லும் போது நம்ம என்ன, பரவாயில்லப்பா, என் நண்பர் ரொம்ப நல்லா இருக்கான், வசதியா இருக்கான், பரவாயில்ல, ஏழ்மையில் இல்லை நினைப்பமா இல்லையா? ஆனா பாருங்க, சல்மான் ரலியல்லாஹு தஆலா இந்த கடிதத்தை பார்த்துட்டு யோசிக்கிறாங்க, அபூ தர்தா என்னுடைய நண்பர், மதீனாவில் இருக்கும்போது சரி, இப்ப அவருடைய கடிதத்துல பொருளாதாரம், உலக வாழ்க்கை, சுகமான வாழ்க்கையை பற்றி ரொம்ப பெருசா எழுதுறாரு நினைச்சது இவர் பதில் எழுதுறாரு. சிறந்த வாழ்க்கைங்கிறது நீங்க நினைச்சிருக்கிற மாதிரி பொருளாதாரம் இருப்பதோ, அல்லது பிள்ளை செல்வங்கள் இருப்பதோ, அல்லது குடும்பம் வந்தது மட்டும் நீங்க பெருசா நினைக்காதீங்க. திரும்ப கடிதம் எழுதுறாரு. மாறாக நீங்கள் எதை சிறந்ததாக எண்ண வேண்டும் என்று சொன்னால், வலாக்கின்னல் ஃபைர யக்ஸுர ஹில்முக, நாளாக நாளாக உங்களுடைய சகிப்புத்தன்மை அது அதிகமாகும். வாழ்க்கையில உங்களுக்கு எது கிடைச்சாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மை அதிகமாகும். வாய்ப்பாவுக்க இல்முக, உங்கள் இல் கல்வி, அறிவு, மதம் உங்களுக்கு பயன்படும். அது மட்டும் இல்ல, யாமல் கண்ணக தரா, நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பதை போல கொடுங்க. வஅது நஃப்ஸக மினல் மௌதா, நீங்கள் உங்களை மரணித்தவராக எண்ணிக்கொள்ளுங்கள். அதாவது உலகம்ங்கிறது நீங்க நினைச்சாலும் நினைக்காம இருந்தாலும், ஆசைப்பட்டாலும் ஆசைப்படாம இருந்தாலும், உங்களுக்கு அல்லாஹ் விதிச்சது வந்துடும். அதுக்கு நீங்க பெருசா அலட்டிக்க வேண்டாம். நீங்கள் யோசிக்க வேண்டியதும், சிந்திக்க வேண்டியதும், முயற்சிக்க வேண்டியதும் உங்களுடைய வறுமையை பற்றி தான்.
அங்க போகும்போது அதற்குண்டான தயாரிப்பை இந்த உலகத்துல நீங்க செஞ்சுக்கங்க. உலகத்தினுடைய படோடவத்தை பார்த்து அதை மறந்து விடாதீர்கள். ஞாபகப்படுத்துறாங்க. உலகம் வேண்டாங்கல, தூக்கி போடுன்னு சொல்லல, குறையா சொல்லல. மாறாக இதையோடு நின்று விடாதீர்கள். மாறாக உங்களுக்கு மறுமையினுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்று கடிதம் எழுதுகிறார். எண்ணியத்திற்குரியவர்களே, உண்மையாகவே நல்ல நண்பர் யாருக்கு கிடைக்குன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு அல்லாஹ் தஆலா நன்மையை நாடுகிறானோ அவருக்கு சிறந்த நண்பரை அல்லாஹ் தந்து விடுகிறான். அந்த சிறந்த நண்பர் என்ன செய்வார் தெரியுமா? இந்நசிய தக்கரவும், இவர் ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை மறந்துட்டார், ஞாபகம் நீ இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஞாபகப்படுத்துவார். இவருக்கு ஞாபகம் இருந்தால் அவருக்கு பக்கபலமாக உதவி செய்வார். சங்கைக்குரியவர்களே, இதுதான் நட்பு. இந்த உலக வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கு நமக்கு நல்ல நண்பர்களும் நல்ல நட்புகளும் நல்ல தொடர்புகளும் உதவுகிறது என்று சொன்னால் நாம் ஏன் அதை உருவாக்கிக் கொள்ளக்கூடாது? அல்லது நம்மோடு இருப்பவர்களையே அப்படிப்பட்டவர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது? அல்லது நாம் ஏன் மற்றவர்களுக்கு அப்படியானவர்களாக இருக்கக்கூடாது என்பதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஏன்னா பொதுவாகவே நட்புன்னா எப்படி இருக்கும்? டீ குடிக்கும் போது போவாங்க, அப்புறம் வாக்கிங் போகும்போது போவாங்க, அப்புறம் இந்த பிற விஷயங்கள்ல பங்கெடுப்பாங்க. நான் ஆழமாக உள்ள போக விரும்புகிறேன். நான் கேட்கிறேன், உலகத்துக்கு மட்டும்தான் இருப்பாரா? அன்னைக்கு நான் முந்தி வாங்க, இன்னைக்கு நீ வாங்க, ஷேர், இதுக்கு மட்டும்தான் இருப்பார். சங்கீதத்தை யோசிக்க வேண்டும். அல்லாஹ் நம்ம வழங்கியிருக்கக்கூடிய நட்பை ஆக்கப்பூர்வமானதாக நாம் பயன்படுத்தணும். எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு அதான் ஒரு கொம்பர் இருக்கு, அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நம்ம உதவி ஏன் செய்யக்கூடாது? நம்முடைய நட்புகள் ஆக்கப்பூர்வமான காரியங்களை ஏன் நாம் பயன்படுத்தக்கூடாது? சங்கீதக்குரியவர்களே, நம்முடைய நண்பர் ஒரு தவறு செய்கிறாரு, அவருடைய பேச்சோ அல்லது நடைமுறை தவறாக இருக்கிறது, நாம் ஏன் திருத்தக்கூடாது? சொன்னா கேட்க மாட்டாங்க. இவர் நீங்க சொன்னாலே கேட்கறது இல்லை, கேட்கிற மாதிரி நடிக்கிறாங்க. நம்மளாம் சொன்னா கேட்க மாட்டாங்க. சங்கைக்குரியவர்களே, நாம் நம்முடைய நண்பர்களுக்கு நலம் விரும்பிகளாக எப்பொழுது மாறுவோம் என்றால் அவருடைய தவறை அவர் விரும்புகிற மாதிரி தவறை என்று புரிய வைக்க வேண்டும். நம்முடைய நண்பர் தான், அவருடைய பேச்சு கொஞ்சம் முறையில்லாமல் இருக்கு, அவருக்கு புரிகிற மாதிரி ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் நாம் தவறு என்று சொல்வதன் மீது கடமை இல்லாமல் போனால் வெறுமனே உலக விஷயத்தில் மட்டும் இருந்து மார்க்க விஷயத்தில் அக்கறை கொள்ளாத நட்பு சங்கைக்குரியவர்களே தேவையே இல்லை. இதெல்லாத்தையும் விட பெரிய ஆபத்து எங்க இருக்குன்னா, சேரக்கூடாத நபர்களோடு சேருகிற போது உலகமும் நாசமாகி விடுகிறது, மறுமையும் நாசமாகி விடுகிறது இல்லையா? இது தெரியும். பல பேருக்கு புகைப்பிடிக்கிற பழக்கமோ அல்லது இன்னும் பிற பழக்கங்கள் எங்கிருந்து வந்திருந்தா கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் வட்டாரத்திலிருந்து அப்படி தொற்றி இருக்கும். அதுக்கு ஒரு தொற்று நோய் இருக்கு. ஆரம்பத்துல புகைப்பிடிக்கக்கூடியவர்களோடு சும்மா நிக்கத்தான் செஞ்சேன், போக போக நானும் ஒரு பப் இழுத்து பார்க்கணும்னு பார்த்தேன், அப்படியே பழகியாச்சு. இன்றைக்கெல்லாம் நட்பினுடைய வட்டங்கள் வரம்பு மீறி போய் கொண்டிருக்கு. சங்கீதக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மாதிரியான ஆட்களோடு நிக்காதீங்கன்னா. தவறான பேச்சு, தவறான செயல், தவறான நடவடிக்கை உள்ளவர்களோடு உட்காராதீர்கள். எப்பா சேர்த்து பிடிக்கலன்னு ஏன் சொல்லக்கூடாது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை மறுமையை யார் நம்பியிருக்கிறார்களோ அவர்கள் பலா தஜ்லிஸ் அலா மாயிதத்தின் யுதார் அலைஹில் கம், மது பரிமாறப்படுகிற அந்த உறவு கூடத்துல உட்காராதீங்க. மது பரிமாறப்படுகிற அந்த டேபிள்ல நீங்க உட்காராதீங்கடா. நம்ம குடிக்க மாட்டோம், அது வேற செய்தி, அவங்க குடிக்கிறாங்க, அந்த இடத்துல உட்காராதீங்க என்றால் என்ன பொருள்? நான் இதை விரும்பல, என் மார்க்கம் இதை விரும்பல, ஏன் வெளிப்படுத்தக்கூடாது? சங்கைக்குரியவர்களே, அவர்களிடத்தில் நாம் ஒரு கோபமாக ஒரு பார்வை பார்க்க கூடாதா? அவனுடைய போன நம்ம அட்டன் பண்ணாம இருக்கக்கூடாதா? ஏன் போன அட்டன் பண்ண மாட்டேங்கிற, நீ செய்ய பிடிக்கலப்பா, சங்கடமா இருக்கு, குறைச்சிக்க கூடாதா என்று ஏன் சொல்லக்கூடாது? நீங்கள் சொல்லி ஒருவேளை அவருடைய மனம் மாறலாமே, நண்பனே சொல்லிட்டாங்கப்பா, என் நண்பனே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க என்று அவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்பு இருக்குமா இல்லையா? சங்கைக்குரியவர்களே, தீய நட்புகள் இந்த உலகத்தில் எங்கே கொண்டு போய் விட்டு விடுகிறதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். சல்மான் ருஷ்டி என்பவர் சின்ன வயசுல செவிலித்தாய், கிறிஸ்துவ செவிலித்தாயினால் வளர்க்கப்பட்டார். இஸ்லாமிய பாரம்பரியமோ அல்லது இஸ்லாமிய கலாச்சாரத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. ஒரு கிறிஸ்துவ செவிலி பெண்ணால் வளர்க்கப்படுகிறார். கொஞ்சம் கொஞ்சமா வளர்றாரு. அவர் 15 வயசு ஆகும்போது இங்கிலாந்து போறாரு. போய் படிப்பதற்காக வேண்டி அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை பார்க்கிறார். பன்றிக்கறி சாப்பிடுகிறார். எப்படி ஆய்வு
பன்றிக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு குரான்ல இருக்கு. பன்றிக்கறி சாப்பிட்டா என்ன ஆகுது பார்ப்போம். அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரத்தின்படி சாப்பிட்டு விட்டு பார்க்கிறார். ஏதாவது இடி இடி வருதான், இல்லை ஏதாவது ஆபத்து வருதான்? ஒண்ணுமே வரலையே. அப்பனா குரான்ல சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது போய் போல என்ன யோகிக்கிறார். ஏன்னா அவருடைய சேர்க்கை சகவாசம் அப்படி இல்லையா? நாளடைவில் சங்கைக்குரியவர்களே கொஞ்சம் கொஞ்சமாக குரானை பயன்படுத்துகிற மனோநிலைக்கு சென்று தி சாட்டானிக் வெர்சஸ் என்று ஒரு நூலை எழுதுகிறார். சாத்தான் ஓதும் கவிதைகள் ஒரு நூல் எழுதுகிறார். எதை பத்தி? குரானை பத்தி. அதனால்தான் இஸ்லாமிய நாடுகள் அவர் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மார்க்க தீர்ப்பு வழங்கிச்சு இல்லையா? இது ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், சேர்வாரோடு சேருகிற போது தீயவர்கள் நல்லவர்களாகி விடலாம். சேரக்கூடாதவர்களோடு சேர்கிற போது நல்லவர்களும் தீயவர்களாகி விடலாம். முகலாயர்களே ஒரு பெரிய கதை யாரு தெரியுமா? அக்பர் தான். முகலாயர்கள் ஒரு பிளாக் மார்க்னா யாரு? அக்பர் தான். அக்பர் நல்ல மனுஷன். யதார்த்தத்தில் எங்கே அவர் திரண்டு போகிறார் தெரியுமா? அவரோடு இருக்கக்கூடிய மந்திரிகள், அவரோடு இருக்கக்கூடிய அவை அறிஞர்கள், அவங்க பேச்சை கேட்டு 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 ஒரு கட்டத்துல தீன இலாஹின்னு ஒண்ணு உருவாக்குறாங்க. தீன இலாஹின்னா மார்க்கத்திற்கு புறணான ஒன்றை உருவாக்குகிறார். அதுல எல்லாமே கூடும். மது கூடும், பந்தி இறைச்சி கூடும், பண்டிகை நாட்கள்ல மது அருந்துவது கட்டாயம். சங்கிக்குரியவர்களை இந்த அளவுக்கு வரம்பு மீறி போவதற்கான காரணம் என்னன்னா, தவறான நபர்களோடு சேருவது என்று சொன்னால், இன்றைக்கு நாம் நம்மை கொஞ்சம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நான் நல்ல நண்பனாக இருக்க வேண்டும், அல்லது என்னோடு இருப்பவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய பிள்ளைகள், அடுத்த தலைமுறை, என்னுடைய பெண் பிள்ளை யாரோடு பேசுகிறது, என்னுடைய ஆண் மகன் யாரோடு பேசுகிறான், பைக்கில் போறான் யாரோட போறான், அவருடைய நடைமுறை பாவனைகள் மாறுகிறதா, உடனே கூப்பிட்டு வச்சு ஒரு மாசத்தோடு சொல்லிவிடும், தம்பி நீ செய்யறது சரியில்லை. ஏன்னா அல்லாஹ் சொல்றான், தீய நண்பர்களோடு சேர்ந்தா கியாமத்து நாளில் அவர்கள் என்ன செய்வார்கள்? யா வைலத்தா லம்மத்தகில் ஃபுலானன் கலீலா, நான் இந்த நண்பரோடு சேராமல் இருந்திருக்க வேண்டுமே. ஏன்னா அதனால இங்க நிக்கிறேன். அப்போ மேன்மக்கள் சொல்லி வளர்த்தார்கள். பெருமானாருடைய பேரப்பிள்ளைகள் ஜெயினுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மகனுக்கு சொல்ல, தம்பி பொய் சொல்ல கூட நீ நட்டு வைக்காது, அவன் கூட நீ நடந்து கூட போகாது. ஏன்னா இருக்கிறத இல்லைங்கிறத இருக்குமா. அதனால பொய் சொல்லக்கூடியவனோடு நீ சேர்ந்து நடக்காது, பாவியோடு நீ நட்பு வைத்துக் கொள்ளாது. ஏனென்றால் அவன் செய்கிற பாவத்திற்கு உன்னை அடக வைத்து விடுவான். கஞ்சனோடு பழகாதே, கஞ்சனோடு பழகாது. ஏன்னா தேவைங்கிற போது கையை கழுவிட்டு போயிடுவான். உறவை குறித்தவர்களோடு சேராது. ஏன்னா உறவை குறித்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கி கொண்டே இருக்கு. அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குறவர்களோட நீயே போய் நிக்கிற. அழகான உபதேசம். சங்கைக்குரியவர்களை இதை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். நம்முடைய தலைவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். அப்படி நண்பர்களை விடுங்க சொல்ல, நண்பர்களை மாற்றுங்கள், நல்லவர்களாக மாறுங்கள், நல்லவர்களாக உருவாக்க வேண்டும். சொல்ல சொல்ல அவர்கள் மனம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்ல நாயை நல்ல நண்பர்களாக, நல்ல நட்புகளை உருவாக்கக்கூடிய பெண்மக்களாக நம்மை ஆக்கி அல்வானாக. மறுமையில் நல்ல நண்பர்களோடு சேர்ந்த காரணத்தினால் சொர்க்கமடைந்த மேன்மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. தீய நட்பை விட்டும், தீய நண்பர்களை விட்டும், தீய தொடர்புகளை விட்டும் அல்ல நாயை நம்மை நம்முடைய சந்ததிகளை பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.